புதிய தேசிய கல்விக் கொள்கை நடைமுறை தொடர்பாக ஆய்வுக் கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. திமுக அரசின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு சென்னை மெரினாவில் மணல் சிற்பம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சியின் 2ஆம் ஆண்டு இணையற்ற ஆண்டாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. முதலாம் ஆண்டு ஆட்சி முத்தான தொடக்கமாக இருந்ததாகவும் பெருமிதம். ஓராண்டு ஆட்சியை நிறைவு செய்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி வாழ்த்து. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி ட்விட்டரில் பதிவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. ஆந்திரா மற்றும் ஒடிசா நோக்கி புயல் நகரும் என தகவல். தருமபுரம் ஆதீன பட்டின பிரவேசம் சுமூகமாக நடைபெற நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. முதல்வரை சந்தித்த பின் குன்றக்குடி ஆதீனம் மற்றும் மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் தகவல். அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்குவதால் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளின் வேலை நேரம் மாறுகிறது. பள்ளி திறந்ததும் புதிய நேரம் அமலுக்கு வரும் என தகவல். அரசு பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரைவில் கைபேசி செயலி. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பின் மக்களை மறந்து விடுவதே திமுகவின் ஆட்சி மாடல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த ஆட்சியில் தலைமை சரியில்லாததால் அதிகாரிகளும் சரியாக இல்லை. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் லூலு வணிக வளாகத்தை அமைக்க விட மாட்டோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சிறிய வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் விளக்கம். பாஜகவின் மாநில தலைவர் போல ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். காங்கிரஸ் MP ஜோதிமணி குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 43 மாணவர்களுக்கு கொரோனா. 927 பேருக்கு பரிசோதனை நடைபெற்றுள்ளதாக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நீட் தொடர்பான போலி நோட்டீஸ்களை கண்டு ஏமாற வேண்டாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்குமாறு தேசிய தேர்வுகள் வாரியம் எச்சரிக்கை. களிமேடு தேர் விபத்தில் பாகுபாடின்றி விசாரணை தேவை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். விசாரணை கைதி விக்னேஷ் உயிரிழந்த வழக்கில் மேலும் 4 போலீசார் கைது. இதுவரை 6 பேர் கைது. நீதிமன்ற காவலில் அடைப்பு. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் ஆயுதப்படை காவலர் தற்கொலை. சென்னை அம்பத்தூரில் பணியில் இருந்தபோதே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட பரிதாபம். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பகுதியில் மருந்தகத்தில் கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழப்பு. மருந்து கடைக்காரருக்கு போலீசார் வலைவீச்சு. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் தொழிற்சாலையில் தீ விபத்து. பேட்டரி வெடித்து சிதறியதால் பயங்கரம்.
IPL 52வது போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது.